அன்பு சகோதரங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாருங்க மக்களே, இது பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக இன்னைக்கு இங்க வந்து துபாயில ஒரு பெரிய டவர் வெளியிலேருந்து பார்க்கலாம், வெளியிலேருந்து இப்படி காட்டுவாங்க. நான் வெளியிலேருந்து பாருங்க, ரொம்ப நீட்டமானது, அகலமானது. நான் உள்ளேயே உங்களை கொண்டுட்டு போயிடுறேன். உள்ள ஒவ்வொரு இடத்த கொஞ்சம் 2 3 இடத்த காட்டுறேன் பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பாருங்க. உள்ள டவர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த அளவுக்கு பெரிய இடம். ஒவ்வொரு ஃப்ளோரையும் நான் காட்டுறேன். ஒவ்வொரு ஃப்ளோர் 19 ஃப்ளோருக்கும் போக முடியாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அது ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் மட்டும் காட்டுறேன். இப்போ பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க. இது அந்த அளவுக்கு நீட்டமாக உள்ள ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு. ரொம்ப பெரிய ஏரியா. இந்த ஏரியாலாம் விலை வந்து அதிகம், ரொம்ப விலைவாசி அதிகம். நீங்களாம் வந்து இந்த ஃப்ளோர்லலாம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளோரில் வந்து 8 ஃப்ளாட் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டுக்கு 1,25,000 திரம்ஸ் இங்கே உள்ளது. ஒரு காசுக்கு 1 லட்சம்னா 24 லட்சம். இந்த பாருங்க 1308. அது உள்ள அழைச்சிட்டு போறோம் பாருங்க. போன உடனே உள்ள சின்ன பக்கத்துல ரூமும் ஒரு பாத்ரூம் இருக்கு, பெரிய பாத்ரூமு. இது ஒரு ரூம் இருக்குது, அங்க ஒரு பாத்ரூமு, இது ஒரு பெரிய பாத்ரூமு, உள்ள பெரிய ரூமு. இந்த பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ரூமு, பெரிய ஹால் மாதிரி இருக்கு, பெரிய ஹாலு. அந்தான ஒரு 3 ரூம் இருக்குது, 3 ரூமு. அந்த மாதிரி கிச்சன், ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. இப்படி தாங்க ஒரு ஃப்ளாட்டில் வந்து கிச்சன், வீட்டுக்கு தேவையான ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்க. 2 பாத்ரூம் வச்சுருக்குறாங்க. 3 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, சின்ன ரூம் ஒரு 3, ஒரு ஹாலு, அது குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி, குழந்தைகள் சின்ன பிள்ளைலாம் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஹால் வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்குது. இதுக்கு தான் 1,20,000 25,000 கேட்குறாங்க. ஊர் காசுக்கு வந்து 30 லட்ச ரூபா வருது வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு 20 லட்சம் மொத்தம் வந்து 2 கோடி திரம்ஸ் வருது வருஷத்துக்கு ஃபுல்லாக. 19 ஃப்ளோரோ இந்த ஃப்ளாட்டை எடுக்கிறப்ப அவ்வளோதான் எடுக்க முடியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோரில் எடுத்துக்கலாம். இப்போ சும்மா கிடக்குது. ஏற்கனவே இருந்தவங்கலாம் போயிட்டாங்க, இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ யாருமே எடுக்கலை. அதனால் ஒவ்வொன்று காட்டுறேன். இது இப்போ 1301. ஒவ்வொரு உள்ள எல்லாம் அப்படி தான் இருக்கும். பெரிய ஹால் இருக்கும், பெரிய பாத்ரூம் இருக்கும், 2 பாத்ரூம் இருக்கும், சில இடத்துல சின்ன பாத்ரூம் ஒன்று இருக்கும், பெரிய பாத்ரூம் இருக்கும். 3 ரூம் இருக்குது, 3 ரூமு, மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அது மாஸ்டர் பெட்ரூமில் தனியாக பாத்ரூம் இருக்குது. வெளியில் கிச்சன், எல்லா இடத்துலையும் கிச்சன் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிச்சன் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தேவையான வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாருங்க, இந்த பாருங்க, இப்போ ஒவ்வொன்றும் பெருசாக நல்ல ஒரு ரூம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே எல்லாம் ஒரு ஃபேமிலியே இருந்துக்கலாம். உங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருந்தால் 3 ரூமு, ஹாலு, பெரிய ஹாலில் வந்து குழந்தைகள்லாம் இருக்கிறான்னு வச்சுக்கலாம், விளையாடுறதுக்கு, உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. ரூம்லாம் வந்து பர்சனலாக தூங்குறதுக்கு மட்டும் ரூம் வச்சுக்குவாங்க. ரூம் உள்ள எல்லா ரூம்லேயும் கபோர்டுலாம் அட்டாச் பண்ணியிருக்குது, செவத்தோடமும் ஒட்டி கபோர்டு இருக்கும். அது எல்லாமே ஃபர்னிச்சர்லாம் வச்சு தந்துடுவாங்க. ஃபர்னிச்சர் எல்லாம் செஞ்சு தந்துடுவாங்க. உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர் நீங்களும் வாங்கிட்டு வந்துக்கலாம். கதவுலாம் நல்ல பாதுகாப்பான கதவு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னைக்கு வெளியில தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே எல்லாத்தையும் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் உள்ளேயே அழைச்சிட்டு போயிட்டேன். ஒவ்வொரு ஃப்ளாட் எப்படி இருக்குது, 8 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோரில் உள்ள அத்தனை ஃப்ளாட்டையும் எடுத்துட்டேன். அந்த மாதிரி 11வது ஃப்ளோர், 2 3 ஃப்ளோர் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். சாம்பிளுக்கு வந்து 11ல் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிலாம் வைக்கிறதுக்கு அது நல்ல இடம். இது பாருங்கள், இது மீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீ இந்த மாதிரி இடத்த எடுத்துக்கலாம். இங்கே வந்து மீட்டிங்கும் பண்ணலாம். அந்த மாதிரி மீட்டிங் பண்ணுற மாதிரி பெரிய உள்ளே வச்சுருக்குறாங்க. இது வந்து 1301. இதுவும் ஒரு பெரிய ரூமு. நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ரூமு, பாத்ரூமு 2, கிச்சனு, ரூம் வந்து 3 ரூமு இருக்கும். அந்த சைடில் போனால் ரூமுகள், அங்கே 3 ரூம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வெளியில் டோரில் அந்தந்த நம்பர் போட்டாங்க. இது 1305. இங்கேயும் கிச்சன் இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அதனால் எல்லாம் நல்ல பெரிய இடத்துல தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அருமையானது. ஏன்னா வந்து சாதாரணமாக இது கிடையாது, பெரிய லக்ஸரி லைஃப். இது லக்ஸரி ஸ்டைலில் இங்கே இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பெரிய ரூம். அது இப்போ எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகள்லாம் விளையாடுறதுக்கு, நம்ம வந்து டிவி பார்க்குறதுக்கு, சும்மா உட்காந்து எல்லாரும் வந்து விசிட்டர்லாம் உட்காந்து பேசுகிறதுக்கான அந்த இடம்.
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 11ல் பாருங்கள், ஃப்ளோர் பாருங்கள், படிகள் இருக்குது. உங்களுக்கு படிகள் இருக்குது, படிகளும் சூப்பராக இருக்குது. லிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு 6 லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி படிகள் லிஃப்ட்டு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உயரமான படிகள் லிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து சூப்பரான 1107 7 1508 அது வந்து அந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் உள்ள இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த கிச்சனு கேப்டேரியா வந்து சாப்பிட்றது கொள்றது பாருங்கள், கேப்டேரியா இந்த இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம், உட்காந்து பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டிக்கெலாம் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம். இந்த இடத்த 11ல் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்தால் பார்ட்டிக்கெலாம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம். இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை எடுத்து நீங்கள் உள்ளே பார்க்கல, இங்கே உள்ள இடத்த பாருங்கள். 6 லிஃப்ட் வச்சுருக்குறாங்க. 6 லிஃப்ட், இந்த சைடில் 3 லிஃப்ட்டு, அந்த சைடில் 3 லிஃப்ட்டு, மொத்தம் 6 லிஃப்ட்டு வச்சுருக்குறாங்க. டோர்லாம் வந்து நல்ல அழுத்தமான டோர், ஒவ்வொரு இடத்துல வந்து பேர் போட்டு வச்சுருக்குறாங்க.